எங்கள் அம்மா எடுத்த முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அண்டு வாபஸ் திடீர்னு வாங்குறதுக்கு காரணமே இதுதான் அப்படின்னு ஜேசன் சஞ்சய் உண்மையை உடைச்சிருக்காரு. இப்படி என்ன உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சங்கீதா அவர்கள் விஜய்க்கு எதிராக வழக்கு தொடர்ந்த அந்த விவாகரத்து வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. என்ன திடீர்னு வாபஸ் வாங்கிட்டாங்களே, இவ்வளோ நாளாக நிறைய பேர் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இப்போ முதலமைச்சர் ஆகிட்டாரு, அதுவும் இல்லாமல் உங்கள் குடும்ப பிரச்சனையை நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க அண்டு விவாகரத்துலாம் வேணாம் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பேச்சுவார்த்தை பண்ணியும் அதுக்கெல்லாம் சுமூகமாக முடியாத அந்த பேச்சுவார்த்தை எதனால இப்படி ஒரு திடீர் மாற்றம் ஏற்பட்டுச்சு சங்கீதா அவர்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. அந்த நிலையில தான் இப்ப ஜேசன் சஞ்சய் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு. அந்த இன்டர்வியூல எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இன்னமும் பிரச்சனை எல்லாம் இல்ல அண்ட் சீக்கிரமே சால்வ் ஆகிடும் அண்ட் எங்க அம்மா ஒரு ஸ்பை மாதிரி நான் என்ன தப்பு பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, அதே போல வீட்டுல இருக்கவங்க என்ன தப்பு பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் சினிமாவில் வரதுக்கு காரணம் எங்க அப்பா தான், எனக்கு அவ்வளோ எனர்ஜி கொடுத்தாரு, அவ்வளோ சப்போர்ட் பண்ணாரு அண்ட் இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பேசிட்டு அண்ட் இப்போ எங்க அப்பா ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காரு அண்ட் அவரோட பொசிஷன்ல இருக்கிறதுக்கு நாங்களும் அதுக்கு உறுதுணையா இருக்கணும். இப்போ இருக்க அவர் பதவிக்கு எந்த ஒரு களங்கமும் நாங்க ஏற்படுத்தக்கூடாது. நானா இருக்கட்டும், எங்க அம்மாவா இருக்கட்டும் அண்ட் என் தங்கச்சியா இருக்கட்டும், அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அண்ட் இப்ப இருக்க எங்க அப்பா பதவிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, இதுல எங்களுக்கும் நிறைய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் சங்கீதா அவர்கள் வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஜேசன் சஞ்சய் கொடுத்த அந்த இன்டர்வியூல இருந்து கொஞ்ச நாள்ல வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ முதலமைச்சர் பதவிக்கு எந்த ஒரு களங்கமும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் சங்கீதா அவர்கள் விவாகரத்தை வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் கிடைச்சிருக்கு. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.